ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024 ஒரு த்ரில்லர் மூவியாக வெளிவந்த சர்வேயன்ஸ் அப்படிங்கிற படத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட கதையுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புதுமையான கதை தான். ஆனால் இதே மாதிரி படம் போன வாரம் நான் போட்டிருப்பேன். நம்ம வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. கம்பேனியன் அப்படின்னு சொல்லி இப்போ 2025 ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை அப்படியே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடியே எடுத்திருப்பாங்க போல். அதோட கதை இதோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்செப்ட் மட்டும் ஒன்று, பட் வேறு மாதிரி ஒரு மேக்கிங், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோ என்ன அப்படின்னு கேட்டால் அவருக்கு 2 குழந்தைங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு பொம்பளை புள்ள. இவங்க அந்த பொம்பளை பிள்ளையை கூட்டிகிட்டு அது சின்ன ஒரு கை குழந்தையும் தூக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய எக்ஸிபிஷனில் போய் ஒரு ரோபோவை இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா விலைக்கு வாங்கி அதை வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்போ தான் நமக்கு ஒரு உண்மை தெரிய வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவரோட மனைவி ஹார்ட் ப்ராப்ளத்தினால அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால தன்னோட குழந்தைகளை கவனிக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் இந்த ரோபோவை வாங்கிட்டு வர்றாரு. இது ஒரு காஸ்ட்லியான ஒரு பெண் ரோபோ. இது குழந்தைகளை முக்கியமாக குழந்தைகளை நல்லா கவனிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி இதை உருவாக்கினவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு வராரு. அதே மாதிரி இவருக்கு தேவையானது ப்ளஸ் இந்த குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை இது எல்லாமே ரோபோ நல்லா பண்ணுது. அங்கிட்டு ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட மனைவிக்கு ஹார்ட்டு டிரான்ஸ்பிளான்ட்டு வேறு ஒரு ஹார்ட்டை இவங்க வைக்கணும். ஸோ இந்த ஆப்ரேஷனுக்காண்டி அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட மனைவியும் போய் இவர் அடிக்கடி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா போய் பார்த்துட்டு வர்றாரு. ஒரு ஸ்டேஜில் தன்னோட மனைவிக்கு ஹார்ட்டும் கிடைக்கிது. அதை சக்ஸஸான முறையில் ஆப்ரேஷனும் பண்ணி முடித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இப்படி ஒரு தருவாயில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோபோ இந்த பெண் ரோபோ ஹீரோ மேலே ரொம்ப அஃபெக்ஷன் ஆகிடுது. அந்த குடும்பத்து மேலே ரொம்ப அஃபெக்ஷன் ஆகிடுது. ஹீரோவை விட்டு கொடுக்க முடியல. ஒய்ஃபு உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டை எந்த அளவுக்கு போச்சு, அந்த ரோபோ எந்த அளவுக்கு கொடூரமாக மாறுச்சு அப்படிங்கிறதுக்கான விடை தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரோபோ, அந்த ரோபோவுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் லவ் வரும், எல்லா விதமான ஃபீலிங்ஸ் இருக்கும், அன்பு செலுத்துறதுல இருந்து உணர்ச்சியில் இருந்து எல்லாமே ரோபோவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இது நம்ம கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழில் எந்திரன் படம் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த படனும் என்னன்னா இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. கம்ப்ளீட்டாகவே இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன் ஃபியூச்சரில் இப்படி தான் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இப்போ சிம்பாலிக்காக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாகவே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதே நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோபோ எந்த அளவுக்கு ஃபீலிங் ஆகி அந்த குடும்பத்து மேலே எந்த அளவுக்கு அன்பு பற்றுமா இருக்குதுங்கிறத ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் காமிச்சிருக்காங்க. அது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். இதில் முக்கியமாக 2 கதாபாத்திரத்தை நம்ம சொல்லியே ஆகணும். ஒன்று மேகன் ஃபாக்ஸ் அந்த ரோபோவாக நடித்தவங்க, 2வது மிச்சலி மரோன். இவர் தான் ஹீரோவாக ப்ளே பண்ணியிருக்கிறவர். 2 பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கன்னே சொல்லுவேன். அப்படி ஒரு தத்துரூபமான நடிப்பு. அதுவும் முக்கியமாக மேகன் ஃபாக்ஸ் நடிச்சிருக்கிற விதம் சான்ஸே இல்லை. அவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலிஸ் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றிருக்காங்க. சும்மா மிரட்டி விட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களோட கேரக்டர் ரொம்ப வலு சேர்த்துருக்கு இந்த படத்தில். அதே மாதிரி டைரக்டர் எஸ்கே டேல். ஸோ அவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட்டிங்கில் என்ன நினச்சாரோ அதை ப்ரெசன்டேஷனில் ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருக்காரு. ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதில் மைண்ட் செட் பண்ணிடுறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் மூவி. ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஒரு 45 நிமிஷம் வரைக்கும் என்னன்னு கேட்டால் கதையோட உங்களுக்கு கான்வர்சேஷன் போகும் ஒன்றி. ஸோ ஆனால் ரசிக்கும்படியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்குது இந்த படத்தில். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி அடல்ட் ஆடியன்ஸ் மட்டும்தான் பார்க்கணும் இந்த படத்தை. ஏன்னா இதில் நிறைய வன்முறை காட்சிகள் இருக்கிறனால இந்த படத்தை ஒன்லி அடல்ட் ஆடியன்ஸ் மட்டும்தான் பார்க்கணும். மெச்சூர் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த படம். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.